ஏனையின் வீதியில் செம்மணியில் வந்து சித்துப்பாத் அப்படி சொல்லப்படக்கூடிய நாங்கள் இந்த நீதியை தேடித்தான் நீதியோலம் இனவழிப்பின் சாட்சியமாக அந்த தோண்டின எலும்பு கூடுகளை இன்னும் ஒரு பேக்கில் போட்டு அடைச்சு ஆடை இன்னும் ஒரு இடத்திலே தனியான ஒரு குழியிலே புதைக்கப்பட்டிருந்த அடுப்புக்கு கீழ்ப்பகுதி இல்லாமலே ஒரு குழந்தை தாக்கப்பட்டிருக்கிறது என்றார் குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் எங்களுக்காக அல்ல எங்கள் பிள்ளைகளுக்காக இந்த ராணுவத்தினரை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும். செம்மணி புதைகுழியிலே தாக்கப்பட்டு 500க்கும் அதிகமான எலும்பு கூடுகள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மனித புதைகுழி எலும்பு கூடுகள் எழும்பி நிற்கின்றன. எலும்புகளும் பேசும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றின் வாயிலாக ஐநா பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்திருக்கிறது. புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி, செம்மணி மனித புதைகுழி வெளியிலே வந்திருக்கிறது. இந்த போராட்டம் செம்மணி பகுதியிலே ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா யாழ் மாவட்டத்தில் செம்மணி பகுதியில் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் செம்மணி என்றாலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி செம்மணியில் வந்து சித்துப்பாத் அப்படி சொல்லப்படக்கூடிய மயானத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்து மனித புதைக்குழி இருக்கிறதாகவும் இன்னைக்கு வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடந்து கொண்டிருக்கிறதாகவும் வந்து நிறைய செய்திகள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வகையிலே தொடர்ச்சியாக வந்து இதற்கான நீதி கூறி வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இங்கே இடம்பெறுது. ஸோ இன்றைய நாட்களில் வந்து ஆரம்பித்து 4 நாட்களுக்கு மொத்தமாக வந்து 4 நாட்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இங்கே நீதி கோரி இடம்பெற அகிம்சையிலிருந்து இடம்பெற காத்திருக்குது. ஸோ அந்த வகையில் தாயக செயலணியால் வந்து 2வது முறையாக வந்து நீதியின் நோலம் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுக்கப்படுது. ஸோ ஆகஸ்ட் 14, 15, 16, 17 அப்படி தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு வந்து இந்த நீதி கோரல் வந்து இங்கே இடம்பெற இருக்கிறது. ஸோ வந்து இதை பற்றின பல விஷயங்களை நான் பேச விரும்பலை. காரணம் எனக்கு இதை பற்றின வரலாறுகள் எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே எதற்காக இந்த அகிம்சை வழியில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படுது அப்படி சொல்லி பலவற்றை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். அலட்சியப்படுத்தி விட்டு வீடியோ தட்டி விட்டு போகாமல் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி முழுவதுமே வந்து இந்த பேனர்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதில் என்னென்ன எழுதப்பட்டிருக்குது, எத்தனையாம் ஆண்டு நடந்ததுன்னு சொல்லி இந்த பேனர்கள் வந்து தமிழ்லையும் அதே மாதிரி ஆங்கில மொழிகள்லையும் வந்து எழுதி காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் வந்து காண்பிக்க முடியாது, ஒயிட் ஆங்கிள் மட்டும் தான் காண்பிக்க முடியும்னு சொன்னால் எங்களுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துலேயும் வந்து அதை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து க்ளோஸ்அப்பில் காண்பிச்சோம்னு சொன்னால் இந்த காணொலியை வந்து நாங்கள் எங்களுடைய சேனல் வாயிலாக வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஸோ அகிம்சை வழியில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து 4 நாட்களுக்கு வந்து அவங்க தொடர்றாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பிரதான ஒரு பகுதி, அதாவது ஏனையின் வீதியில் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வெல்கம் போட். அண்ட் அப்படியே இந்த வழிக்கு நேராக போனோம்னு சொன்னால் வந்து நம்ம எஃப்னா டவுனுக்கு போகக்கூடியது. அண்ட் இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நல்லூருக்கு போய் சேரலாம். ஸோ அப்படியே வந்து அந்த வாயில தான் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ அப்படி கண்டினியூ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அருகாமையில் தான் வந்து இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சி அந்த காணொலியில் காண்பிக்க முடியாது. காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பதிவு செய்யப்பட்ட ஊடகங்களை மாத்திரம் மட்டும் அதுக்குள்ள அனுமதி பண்ணுவாங்க. அதுவும் நம்ம கோர்ட் ஆர்டர்லாம் எடுத்துட்டு அந்த பேப்பர்ஸை வந்து இங்கே போலீஸுக்கிட்ட காண்பிச்சு அதை வந்து சப்மிட் பண்ணால் மாத்திரமே வந்து நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து செம்மணிக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியான ரீசன் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் வந்து இந்த இடத்துல வந்து டஸ்ட்பின்கள் வந்து வைக்கிறாங்க. ஸோ 4 நாட்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இது இடம்பெறும். இங்கே இருப்பாருங்க ஆகஸ்ட் 14, 15, 16, 17 இந்த 4 நாட்களுக்குமே வந்து தாயக செயலணியால் தான் வந்து இது இந்த இடத்துல வந்து இடம்பெறும். ஸோ அந்த 4 நாட்களுமே வந்து நீங்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி இந்த இடத்துல மலர் தூவி வந்து அவங்கள வந்து நினைவு கூறலாம். நீதியின் மூலம் 2 கவனீர்ப்பு போராட்டத்தின் முதல் நிகழ்வாக பொதுச்சுடர் ஏற்றல். பொதுச்சுடரை ஏற்றி வைக்குமாறு யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி சிவபாதம் இளங்கோதி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அகவணக்கம். எமது விடுதலை போராட்டத்திற்கு தம் உயிரை தியாகம் செய்த கல்லறை நாயகர்களுக்கும் இன்றைய தினம் வல்லிபுரம் பகுதியில் முகாமைத்துவ பயிற்சிக்காக நின்ற பாடசாலை மாணவிகள் மீது விமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு உயிர் காவு கொள்ளப்பட்ட 52 பாடசாலை மாணவிகளுக்காகவும் இனவழி மூலமும் இயற்கை அனர்த்தங்களினாலும் யுத்த பேரிடர்களாலும் காவு கொள்ளப்பட்ட எம் தமிழ் உறவுகளுக்காக 1 நிமிட வணக்கம். நன்றி.
நிறைவாக யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அனைவரும் மலர் வணக்கம் செலுத்துமாறு அழைத்து நிற்கின்றோம். மலர் மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்படியே வாங்க அம்மா. தமிழின படுகொலைக்கும் சர்வதேசத்திடம் நீதி கோருகின்ற கவரி ஈர்ப்பு போராட்டமாக நீதியின் மூலம் 2 விளங்குகின்றது. தாயக செயலணி ஆகிய நாங்கள் நீதியின் மூலம் 1 கையெழுத்து போராட்டத்தினை நடத்தி 1.5 லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துக்களை தமிழர்களின் நீதிக்கான அடையாளமாக ஐநா பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்திருந்தோம். எனவே இந்த 4 நாட்கள் நடைபெறுகின்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் கட்சி பேதமின்றி அனைவரும் கலந்து எமது நீதிக்கான ஓலமாக ஒரு குடையின் கீழ் செயற்பட்டு சர்வதேச பொறிமுறையுடன் இன நீதியையும் எமக்கான அரசியல் தீர்வினையும் பெற்றிட பலி சுமந்த செம்மணி மண்ணில் இருந்து அனைவரும் சபதம் எடுப்போம். எதிர்வருகின்ற 17ஆம் தேதி இறுதி நாளன்று யாழ் பொது நூலக முன்றலில் காலை 11 மணி அளவில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகி ஐநா பிரதிநிதிகள் காரியாலயத்தில் மகஜர் கையளிக்கப்பட்டு நிறைவரும். நன்றி. இது வலி சுமந்த ஒரு மண்ணிலே இருந்து இந்த போராட்டம் இன்றைய நாள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் செம்மணி பகுதியிலே ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான பின்புலங்கள் அநேகம் உண்டு. இந்த படுகொலையின் சாட்சிகளை மறைப்பதற்கு இலங்கையினுடைய பேரினவாத அரசாங்கங்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் தமிழர் தேசத்திலே எங்களுடைய எலும்புகளும் பேசும் என்கிற ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகின்றது. தமிழர்கள் இனவழிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தேசம் அபகரிக்கப்படுகின்றது. 2009க்கு பிற்பட்ட காலத்திலே கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே தமிழர் தேசம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறுபட்ட அரச இயந்திரங்களாகிய அரச திணைக்களங்களை கொண்டு இன்றைக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தாயக செயலணி ஆகிய நாங்கள் கடந்த காலங்களிலும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளோடும் இணைந்து எங்களுடைய போராட்ட பயணத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த நாட்களிலும் கூட எதிர்வரும் 19ஆம் தேதியோடு கூட செம்மணியிலே நடக்கக்கூடிய அகழ்வு பணிகளுக்கான நிதி அங்கே நிறுத்தப்படுகின்றது. இப்படியான நிலையில் மீண்டும் அந்த நிதியை பெற வேண்டுமானால் அக்டோபர் மாதம் அளவிலே தான் மழை ஆரம்பித்ததற்கு பிற்பாடுதான் அதனுடைய அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கும் என்கிறான ஒரு செய்தி காணப்படுகின்றது. இதற்கான முழு ஆதரவையும் இதற்கான முழு நிதியையும் தருவேன் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த அகழ்வு பணிகளுக்கான நிதியை இன்றைக்கு வழங்க மறுத்து நிற்கின்றது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த நாள் முதல் கொண்டு 1956ஆம் ஆண்டு கல்லோயா படுகொலை ஆரம்பித்து 2009 மாபெரும் ஒரு இன அழிவோடு கூட எங்களுடைய மக்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டது. அந்த நிலையில் இன்றைக்கும் இந்த இனத்துக்கான நீதி தேவை. இது ஒரு அகிம்சை வழியிலான நீதியை கோருகின்ற போராட்டம். இந்த போராட்டமானது இன்றைக்கு இந்த செம்மணி மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அத்தனை அமைப்புகளுக்கும் இங்கே மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்ற அந்த நேரத்திலே தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே இந்த யாழ் மண்ணிலே இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் தேசியத்தையும் நேசிக்கின்ற உணர்வுள்ள ஒவ்வொரு மக்களையும் இந்த இடத்திலே வந்து ஒரு நீதிக்கான குரலாக, நீதிக்கான ஒரு உங்களுடைய
ஆதரவையும் கொடுக்கும்படியாக மிகவும் பேருரிமையுடன் கேட்டிருக்கின்றேன். நன்றி. தமிழ் பேசும் தாய உறவுகளுக்கு இந்நேர வணக்கம். இந்த போராட்டமானது நீதிக்கான ஒரு தேடலாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இன அழிப்பு ஒரு அடையாளமாக இந்த செம்மணி மனித புதகுழி வெளியிலே வந்திருக்கிறது. எங்களுடைய தாயக செயலணியாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கின்றோம். இது இன்றைய நாளிலே 4 மணியிலே இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது. இரவு பகலாக இந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாக வருகிற 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு எங்களுடைய யாழ் பொது நூலக முன்றலிலே இருந்து எங்களுடைய எதிர்ப்பு ஊர்வலம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதன் பின்பதாக ஐக்கிய நாடுகளுடைய பதிவிட பிரதிநிதிகளுடைய இடம் வரை அந்த பவனி சென்று அங்கே எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் அவருடையத்திலே கையளிக்கப்பட இருக்கின்றது. தாயக உறவுகளை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இந்த நீதிக்கான தேடலுக்கான இந்த போராட்டத்திலே உங்களையும் இணைந்து வலு சேர்க்கும்படியாக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அநேகருக்கு எங்களுடைய மண்ணிலே நடைபெற்ற மற்றும் இனக்கான காரியங்கள் எந்த இடங்களிலே எப்போது நடைபெற்றது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வருகிற பொழுது நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களும் எந்த ஆண்டு எந்த இடத்திலே இந்த இன நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அதன் வழியாக எங்களுடைய தமிழினத்தினுடைய அந்த அடிப்படை உண்மைகளை நீங்கள் இந்த இடத்திலே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே வந்து நிற்கின்ற புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி, தாயக பூமியிலே வாழுகிற தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களை அன்புரிமையோடு தாயக சேவனியாக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். மறுபடியும் ஒரு முறை வாருங்கள், வந்து எங்களோடு கரம் கோருங்கள். இந்த நீதிக்கான பயணத்திலே உங்களையும் இணைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. தாயக செயலணியினால் இன்றைய தினம் அதாவது வல்லிபுணப்படுகொலை அடுத்ததாக அதனையும் நினைவு கூர்ந்து அதே நேரத்திலே எங்களுடைய காணாமல் போனவர்களுக்கு நீதி வேண்டிய ஒரு போராட்டம் இந்த செம்மணி மண்ணிலே மீளவும் ஒரு காட்சிப்படுத்தல் ஒழுங்குபடுத்தலுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தாயகத்திலே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆட்சி மாற்றங்கள் எதுவுமே நீதியை வழங்காத ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மக்கள் மனித பேரவலம் ஒன்றை தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மக்களுக்கு எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இராணுவத்தினராலும் அதே நேரத்திலே அரச பயங்கரவாதத்தினாலும் பலோத்காரமாக காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். அது சாதாரணமாக ஆணைக்குழுக்களை அமைத்தல், பல்வேறுபட்ட திணைக்களங்களை அமைத்தல் என்று உள்நாட்டு விசாரணைகளின் வாயிலாக பூசி மொழுகுதல்கள் இடம்பெறக்கூடாது. ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றின் வாயிலாக இந்த மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம். இன்று இந்த நாட்டிலே மிகப்பெரிய மனித புதையாக இந்த செம்மணி மண் அதாவது தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அரச பயங்கரவாதத்தின் நிமித்தம் கொன்றளிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களிடத்திலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக எங்களுடைய மக்களிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் பலர் இங்கே கொன்று உயிருடனோ அல்லது இராணுவ வன்முறைகள் வாயிலாகவோ கொன்று புதைக்கப்பட்டிருப்பதற்கான நேரடியான நியாயப்பாடுகள் எங்களிடத்திலே இருக்கின்றது. காரணங்கள் நாங்கள் தெளிவாக அதனை உறுதிப்படுத்தி கூறுகின்றோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கம் சர்வதேச விசாரணை ஒன்றை அனுமதிக்காது உள்நாட்டு பொறிமுறை ஒன்றின் வாயிலாக எங்களுடைய பிரச்சனைகளை மூடிமறைப்பு செய்வதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதாவது இவ்வாறான ஒரு பேரழிவு, மனித பேரழிவு, மிக கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கும் உலகம் ஏற்றுக்கொள்ளாத இந்த இனப்படுகொலைகளுக்கும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. செம்மணி உட்பட தமிழர் தாயக பகுதி எங்கும் புதகுழிகளுக்குள் மாண்டு போயிருக்கும் எங்களது உறவுகளுக்கான நீதி கோருகின்ற போராட்டமாக நீதியின் ஓலம் 2 இன்று செம்மணியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலை நடைபெற்றதற்கு மிக வலுவான சாட்சியங்களாக இன்று உயிருடன் இருக்கின்ற சாட்சியங்களை விட மிக மிக வலுவான சாட்சியங்களாக இன்று செம்மணி புதைகுழியில் இருந்து எலும்புக்கூடுகள் எழுந்து நிற்கின்றன. 500க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஒரு துடுப்பாண்டத்தில் ஆட்டங்களினுடைய எண்ணிக்கையை
வர்ணனையாளர் விவரிப்பது போன்று நாங்கள் இதனை ரசிக்கக்கூடிய மனோநிலையில் இருக்க முடியாது, கடந்து செல்ல முடியாது. இதனை சர்வதேசம் எங்கும் ஒலிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். இந்த இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களில் புதகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கு என்ன செய்ததோ அதேதான் இந்த செம்மணி மனித புதகுழிக்கும் நேரக்கூடிய அவலம் நேரக்கூடிய நிலையில் உள்ளது. எந்த எலும்பை வெளியில் எடுத்து இதை ஆய்வுக்குட்படுத்தி இந்த அகழ்வு பணியை நிறுத்துமோ எப்போது நிறுத்துமோ தெரியாத நிலையில் இது முறையான அகழாய்வுக்குட்பட்ட ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டால் மாத்திரமே சரியான உண்மையை வெளிக்கொணர முடியும். இந்த இடத்தில் நான் என்னுடைய உறவுகளுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள், இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மாத்திரமல்ல இந்த இடத்தில் கூடுவது, எல்லா பொதுமக்களும் தங்களால் ஒதுக்கக்கூடிய சிறிதளவு நேரத்தையாவது இங்கே வந்து இந்த போராட்டத்திற்கான வலுவை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீதியின் ஓலம் இரண்டாவது கட்டத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். செம்மணி படுகொலையின் நீதி கேட்டு இங்கே மக்கள் இன்று 4 மணி தொடக்கம் கூடி அந்த நீதியின் ஓலத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயலணியினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நீதியின் ஓலம் இன்று நாளை மறுதினம் திங்கட்கிழமை 4 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த ஓலத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வேண்டுகோள், மக்களை நோக்கி நான் விடுகின்ற வேண்டுகோள் என்னவென்றால், எங்களுக்கான நீதியினை நாங்கள் தான் பெற வேண்டும். எங்களுக்கான நீதிக்காக நாங்கள் தான் போராட வேண்டும். யாரும் தட்டில வைத்து கொண்டு வந்து எங்களுக்கான நீதியினையோ இனப்பிரச்சனைக்கான தீர்வினையோ தரப்போவதில்லை. எவ்வளவு தூரம் நாங்கள் போராடுகின்றோமோ, எத்தனை பேர் போராடுகின்றோமோ, அதற்கான மறுவிளைவு நன்மையை நாங்கள் எங்கள் சந்ததிக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டால் இந்த ஸ்ரீலங்கா அரசு மட்டுமல்ல, சர்வதேசமும் எங்கள் பின்னால் நிச்சயமாக வர வேண்டியிருக்கும். இங்கே எங்களுக்கு தேவை மக்களுடைய ஒற்றுமை. அந்த ஒற்றுமையின் வழியாக ஒன்று திரண்டு இவ்வாறான போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்வதன் ஊடாகத்தான் எங்களுக்காக அல்ல, எங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, எமது இனத்துக்காக நாங்கள் எங்கள் உரிமைகளையும் விடுதலையையும் மேலாக நீதியினையும் பெற்றுக்கொள்ள முடியும். செம்மணி என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. எங்கள் வரலாற்றில் நாங்கள் எத்தனையோ அரிய வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கின்றோம். அதே போல இந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிடக்கூடாது. செம்மணியை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அதற்கான நீதியினை கேட்டு ஒன்று திரண்டு நாங்கள் போராடுவதனூடாக உலகத்தையும் ஸ்ரீலங்கா அரசையும் எங்கள் பக்கம் நோக்கி வர செய்ய முடியும். நிச்சயமாக இந்த செம்மனுக்கான நீதி என்பது ஸ்ரீலங்கா அரசு ஒருபோதும் தர மாட்டாது என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் எங்களுடைய குரல் சர்வதேசத்தை நோக்கி ஒன்று திரண்டு ஒற்றுமையாக ஒலிக்க வேண்டும். ஒரு சர்வதேச விசாரணை இதற்காக நடைபெற வேண்டும். இதற்காக மட்டுமல்ல, இதை போல நிகழ்த்தப்பட்ட இனப்படு எல்லாவற்றுக்குமான ஒரு நீதியாக நாங்கள் ஓலமிடுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு சர்வதேசம் கை கொடுக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உரிமைகளையும் நீதியையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பான என் உறவுகளே, நிச்சயமாக இந்த 4 நாட்களில் உங்களுக்கு வாய்ப்பான நேரம், இதில் வந்து ஒன்றாக சேர்ந்து எங்கள் உரிமைகளுக்காகவும் நீதிக்காகவும் எங்கள் குரலை ஒலிக்க செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாகவும் மன்றாட்டமாகவும் கூட கேட்டுக்கொள்கின்றேன். நான் அனைவருக்கும் வணக்கம். இன்று யாழ் நகர் பகுதியில் செம்மணி பகுதியிலே ஒரு மிக துயரமான செம்மணி புதைகுழி நிகழ்வுக்காக நாங்கள் ஒரு மிகப்பெரிய பேரெழுச்சியுடனான போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இந்த பேரெழுச்சியானது எங்களுக்கான இன விடுதலைக்கும் எங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இனக்குமான ஒரு நீதியை சர்வதேசத்திலே பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக
இதை நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று செம்மணி புதைகுழியிலே தாக்கப்பட்டு தோண்டி எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு எலும்புக்கூடுகளை பார்க்கும் போதும் உண்மையிலே தமிழர்களாக நாங்கள் இந்த நிலத்திலே இவ்வளவு வன்கொடுமைகளுக்கு மத்தியிலும் உயிர் தப்பி இருக்கிறோம் என்றது மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் இளையவர்களாக வாழ்ந்த காலத்திலே இங்கே செம்மணி புதைகுழிகளுக்கிலே தோண்டப்பட்டு அவர்கள் தாக்கப்படும் போது நாங்கள் இந்த ஊர்களிலே திரிந்திருக்கின்றோம் என்பதே ஒரு அதிசயமான நிகழ்வாக என்று பார்க்க வேண்டிய நிலையிலே எங்களோட தமிழினம் இருக்கிறது. இவ்வளவு மோசமாக உலகத்திலேயே இவ்வளவு ஒரு வன்கொடுமை இந்த உலகத்திலேயே நடைபெற்றிருக்காது. ஏனென்றால் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இல்லாமலே ஒரு குழந்தை தாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இப்படி ஒரு வன்முறையை உலகத்திலே குழந்தைகளுக்கு நடத்தி இருக்கிற மிக மோசமான அரசு இங்கு மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும். இத்தகைய கொடுமைகள் நடைபெற்ற இந்த வன்முறைகள் உலகம் சர்வதேச ரீதியாக அவர்களின் கண்காணிப்பின் ஊடாகத்தான் உண்மையிலே இந்த அகழ்வுகள் நடைபெற வேண்டும். நாங்கள் இங்கே அகழ்வுகள் நடைபெறுகின்றன, எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுகின்றன என்று எங்கட ஆவல்களை ஆதங்கங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேமே ஒழிய இந்த எடுக்கப்படும் உடலங்கள் மூலம் சர்வதேச நீதி கிடைக்குமா என்பது முற்றுமுழுதாக ஒரு மறக்கப்பட்ட நீதியாகவே இது அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால் இந்த புதைக்கப்பட்டு இன அழிப்பு செய்யப்பட்ட பூமியிலே தோண்டப்படும் அத்தனை சாட்சியங்களும் சர்வதேச கண்காணிப்பின் ஊடாக மட்டுமே தோண்டப்பட வேண்டும். ஆனால் இங்கு சர்வதேச நீதி மறுக்கப்பட்ட நிலையிலே உள்ளக அரசியல் நிலைமையினூடாக உள்ளக பொறிமுறையினூடாகத்தான் இந்த புதைகுழிகள் தோண்டப்படுகின்றன. இந்த தோண்டப்படும் புதைகுழிகள் தோண்டப்படுகின்ற இந்த நிலை மிக பிழையான நிலை. எங்களோட சாட்சியங்கள் அளிக்கப்படுற நிலையைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை தடுக்க முடியாத நாங்கள் எப்படி எங்களுக்கான சர்வதேச நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெறப்போகிறோம் என்றதுதான் இந்த இடத்திலே என கிளம்பி இருக்கின்ற கேள்வி. இந்த உடலங்கள் எடுக்கப்படும் போது, இந்த எலும்புக்கூடுகள் எடுக்கப்படும் போது 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு நடைபெற்ற வன்கொடுமைகள் ஊடாக சாட்சியங்களாக காட்சியளிக்கின்ற இந்த எலும்புக்கூடுகளை தோண்டப்படும் போது நிச்சயமாக சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறையூடாகத்தான் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அனைத்தையும் நிறுத்தி உள்ளக பொறிமுறை தமிழினம் எப்போதோ மறுத்திருந்த இந்த உள்ளக பொறிமுறை உள்ளக சட்டவாளர்கள் ஊடாக இந்த அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அகழ்வு நிச்சயமாக எங்களுக்கான சர்வதேச பொறிமுறை சர்வதேச நீதியை தரப்போவதில்லை என்ற மிக துயரமான செய்தியைத்தான் நான் இந்த இடத்திலே அனைத்து தமிழர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த எடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் அனைத்தும் எப்போது மறைக்கப்பட போகிறதோ, எப்போது இல்லாமலாக்கப்பட போகிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த நடந்த வன்கொடுமைகளை விட மிக துயரமான சம்பவமாக நான் இதை பார்க்கிறேன். இந்த நிகழ்வானது சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறை ஊடாக நடத்தப்படுவானால் மட்டுமே நாங்கள் இந்த பேரெழுச்சியுடனான போராட்டங்கள் நடத்துவதிலும் எங்களுக்கான சர்வதேச நீதியை பெறுவதும் எங்களுக்கான ஒரு இன விடுதலையை பெறுவதற்குமான ஆதாரமாக வரலாற்று சாட்சியங்களாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறையுடனாக நிகழ்த்துவதற்கு அனைத்து தரப்புகளும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செம்மணி மனித புதைகுழியிலே 540க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழி என்பது 1990களின் நடுப்பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இந்த தாயக பிரதேசத்தினுடைய நுழைவாயில் முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வடக்கிலே இருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே நுழைகிற அனைத்து தரப்பினரும் இதிலே வழிமறிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டு முகமூடிகள் தலையாட்டிகள் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகின்ற சந்தேக கொள்ளுகின்ற நபர்கள் இராணுவத்தினராலே கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு சந்தேகம் என்கின்ற பெயரிலே அவர்கள் தொடர்ந்தும் தடுக்க வைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு புதைகுழியாகவே நாங்கள் அதனை பார்க்கிறோம். இன்றைக்கு 77 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தாயக விடுதலையை கோரி போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இனத்தினுடைய இனப்படுகொலை இன அழிப்பு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு
தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கிறது என்பதனை நிரூபிப்பதற்கான அனைத்து சான்றுகளையும் கொண்ட ஒரு மனித புதைகுழியாக இந்த செம்மணி இன்றைக்கு அந்த நியாயத்தை சட்டபூர்வமான அந்த ஏற்பாடுகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே இங்கே தோண்டப்படுகின்ற உடலங்களினுடைய சான்றுகள் பொருந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 96 காலப்பகுதியிலே முற்றுமுழுதாக சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இந்த தாயக பூமியிலே அவர்கள் கொன்று புதைத்த எங்களுடைய உறவுகளுடைய உடலங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் சற்று 30 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து அந்த எங்களுடைய நினைவுகளை மீட்டு பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியைச் சூழ உரும்புராய், கோப்பாய், புங்கங்குளம், அரியாலை என்று அனைத்து பகுதிகளிலும் இராணுவத்தினருடைய டிவிஷன்களை உருவாக்கி இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருந்த இந்த யாழ் குடாநாட்டு மக்கள் மிக கொடூரமாக கொன்றொழிக்கப்பட்ட அந்த சூழலுக்குள் இருந்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு ஒரு குழுவை நியமித்து அந்த குழு ஒரு அறிக்கையை 2003ஆம் ஆண்டு வாக்கிலே சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையிலே 30க்கும் மேற்பட்ட இராணுவத்தினருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இந்த இராணுவத்தினரை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும், அங்கே கையளிக்கப்பட்ட உறவுகளுடைய 373க்கும் மேற்பட்ட உறவுகளுடைய சான்றாதாரங்களோடு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சான்றுகளிலே இராணுவத்திலே அதிகாரி தரநிலையிலே இருக்கின்ற துமிந்த கெபிட்டிவலான என்கிறவரும் அதே போன்று பல பெயர்கள் அங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த பொறுப்பான இடங்களிலே இருக்கிற பொழுது அவர்களுடைய பொறுப்பிலே தான் இந்த எங்களுடைய உறவுகள் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 373க்கும் மேற்பட்ட அங்கே சான்றுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மனித உரிமை ஆணைக்குழு அன்றைக்கு இராணுவ தளபதியாக இருந்த லயனல் பலகல்லவிடம் இந்த நாங்கள் பெயர் குறித்து அனுப்புகிற இந்த இராணுவ அதிகாரிகளுடைய அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டி இருப்பதனாலே அவர்களுடைய பெயர் விவரங்களை தந்து அவர்கள் எங்கே இப்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை எங்களோடு தொடர்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பின கடிதத்திற்கு அவர்கள் மறுமொழி அனுப்புகிற பொழுது லயனல் பலகல்ல அந்த தங்களுடைய கைதுகளிலே இருந்து தங்களுடைய பதிவு புத்தகங்களிலே இருந்து போலீசாரினுடைய போலீஸ் சிஐடி என்று சொல்லுகிற போலீசாருக்கு கையளித்த அந்த உறவுகளுடைய பெயர் விவரங்களை மட்டுமே கொடுத்திருந்தார்களே ஒழிய அதுவும் வெறும் 20-30க்கு உட்பட்ட அந்த பெயர் விவரங்களை கொடுத்ததோடு அந்த பெயர் விவரங்களோடு ஆறாரிடம் கையளிக்கப்பட்டு என்று சொல்லி அந்த பட்டியலில் எந்தெந்த இராணுவத்திட்ட கையளிச்சு என்று சொன்ன அந்த பட்டியல் இருக்குது. ஆனால் அங்கே அவர்கள் எந்த ஒரு இராணுவத்தினரையும் அந்த விசாரணை குழுவுக்கு முன்னாலே அனுப்பி இருக்கவில்லை. இவ்வாறு எங்களுடைய வரலாற்றிலே பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இவ்வாறு மனித உரிமை ஆணைக்குழுக்கள் என்று சொல்லி உள்ளூரில் இருக்கின்ற அனைத்து இந்த பொறிமுறைகளையும் தோற்ற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மிரிஸ்வில்லிலே நடந்த படுகொலை இராணுவத்தினர் மீது நேரடியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரடியாக சுனில் ரத்நாயக்க என்பவர் அங்கே தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் ஜனாதிபதி மன்னிப்பின் மூலமாக அவர் வெளியே வந்து மீண்டும் அந்த வழக்கு எடுக்கப்பட்டு விசாரிக்கிற ஒரு சூழலுக்குள்ளே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சோமரத்ன ராஜபக்ச இந்த திரிசாந்தி குமாரசாமி வழக்கிலே அவர் தண்டிக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதாவது வாக்குமூலம் வழங்கி கொண்டிருக்கிறார், நான் சத்திய கடதாசிகள் மூலம் கொடுத்திருக்கிறேன், இங்கே 300 தொடக்கம் 400 உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்றைக்கு 540 உடலங்களை தாண்டி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிற உடலங்கள் இந்த எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிற அனைத்து விடயங்களும் இங்கே பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ அதிகாரிகள் இங்கே இரவிலே கொண்டு வந்து இந்த இடங்களிலே தோண்டி புதைக்கிற பொழுது தான் இந்த இடத்திலே காவலாக இருந்த அந்த லேண்ட்ஸ்கோப்பர்களாக இருந்தவராக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காணாமல் போன ஒரு அம்மையார்கள் கடந்த 2-3 வாரங்களுக்கு முதல் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வந்திருந்த பொழுது அவரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை வைத்து சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது உடலங்களுக்கு ஆன அந்த சாட்சியத்தை தர முன் வருகிறார், அவரை வைத்து இந்த உண்மை விடயங்களை கண்டறியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் பொது மன்னிப்பு வழங்கினால்தான் இந்த விடயங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு அந்த பொது மன்னிப்பு வழங்குவது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வாறு இந்த விடயத்தை பொது மன்னிப்பு வழங்கினால்தான் அவர் சாட்சியத்தை கொடுப்பார் என்று சொல்வதற்கு ஒரு நீதியமைச்சர், அதற்கு ஒரு அரசு, அதற்கு ஒரு நீதித்துறை என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த கட்டமைப்புகள் முற்றுமுழுதாக
இந்த தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்கப் போவதில்லை என்பது மீளவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் சர்வதேச சட்டங்களிலே பார்ப்பீர்களா இருந்தால் பொஸ்னியாவிலே இனப்படுகொலை இந்த சான்றாதாரங்கள் எடுக்கப்பட்ட மனித புதைகுழிகளை பார்க்க முடியும். ருவண்டாவில் எடுக்கப்பட்ட இந்த மனித புதைகுழிகளை பார்க்க முடியும். உலகம் பரந்திருக்கின்ற இந்த சர்வதேச நாடுகளிலே இருக்கின்ற அந்த பொறிமுறையை இங்கே அமுல்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்கிறது. கொலை செய்தவர்களே இதற்கு நீதியை வழங்க முடியாது. அந்த வகையிலே தான் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் இந்த விடயங்களை பொறுப்படுத்தி செய்வதற்கான எந்த ஒரு எதிர்நிலைகளும் இல்லை. அவர்களும் இந்த இனப்படுகொலையிலே பங்குதாரர்களாக இறுதி யுத்தத்தை நடத்திய பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும், இது இனப்படுகொலை செல்வதற்கு எண்ணங்களை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த எண்ணங்கள் இங்கே எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இங்கே புதைக்கப்பட்டவர்களுடைய அனைத்து உடலங்களும் வெற்றுடல்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த யாழ்ப்பாண பகுதியிலே உடுத்திக் கொள்ளுகிற ஆடை உண்மையிலே எங்களுடைய காலநிலைக்கு ஏற்று நாங்கள் ஒரு பருத்தி ஆடைகளை வாங்கி அணிய வேண்டியவர்களாக இருந்தாலும் அது பருத்தி ஆடை மிக விலை உயர்வான ஒரு ஆடை என்கிறபடியால் நைலோன், பப்ளின், பொலியஸ்டர் என்ற ஆடைகளை தான் நாங்கள் உடுப்போம். அந்த ஆடைகள் உக்குவதற்கு 40 தொடக்கம் 200 ஆண்டுகள் செல்லும். கொக்கு தொடுவாயில் உங்களுக்கு தெரியும், மனித புதைகுழி ஒன்றிய தோண்டினார்கள். அந்த தோண்டின எலும்பு கூடுகளை இன்னும் ஒரு பேக்கில் போட்டு அடைச்சு புதகுடி மாதிரி அந்த பொலித்தீன் பேக்கில் அடைச்சு கொண்டு நீதிமன்றங்களில் வைக்கிறது, அந்த பொறுப்புகளில் வைக்கிறது மாதிரி மீண்டும் புதைத்து அந்த கதைகள் அப்படியே மூடப்படுகிறது. அந்த கொக்கு தொடுவாயிலே அண்டர் பேண்ட்ஸ் என்கிற உள்ளாடைகளும் ஏனைய இந்த சீருடைகளும் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்திலே அந்த சான்று பொருட்களே இல்லை. ஒரு உடலத்திலேயும் இருந்து எலும்பு கூட்டிலையும் இருந்து எங்களுக்கு இந்த ஆடைகளை எடுக்க முடியாமல் இருக்கு என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவம் திட்டமிட்டு இந்த உடலங்களை சாட்சியங்களை கொன்று அவர்களை அடையாளப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த ஆடைகளை அவர்கள் அடையாளம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். அதில் கிருஷாந்தி குமாரசாமியினுடைய உடலம் தோண்ட அந்த பெற்றோர்கள் கிருஷாந்தி குமாரசாமி, அவருடைய தாயார், அவருடைய சகோதரம், அவ்வாறு அந்த கூட்டுறவு சங்கத்திலே வேலை செய்த அவர்களுடைய உறவினர் என்று அவர்கள் தாக்கப்பட்டிருந்த பொழுதும் புதைக்கப்பட்டிருந்த பொழுதும் அந்த உடலங்களும் இவ்வாறு ஆடைகளற்ற உடலங்களாக மீட்கப்பட்டு அவர்களுடைய ஆடை இன்னும் ஒரு இடத்திலே தனியான ஒரு குழியிலே புதைக்கப்பட்டிருந்த வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல இந்த குழந்தைகள், சிறுவர்கள், பாலூட்டும் தாய்மார்கள், முதியவர்கள் என்று புதைக்கப்படுகிற பொழுது இங்கே கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி என்பதற்கு அப்பாலே இந்த கொன்று குவிக்கப்பட்டவர்கள் இனக்குழுமமாக கொன்று குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நிரூபிக்கப்படுகிற ஒரு புதைகுழியாகவும் இந்த புதைகுழி இருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும், ஒரு இராணுவ சட்டம் இல்லை, போலீசார் அவர்கள் கைது செய்து சந்தேக நபர்களாக வைக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு அங்கே அவர்களுடைய சித்திரவதைகள் மூலமாக அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய உடலங்களை புதைப்பதற்கு அங்கே உறவினர்களிடம் அது கையளிக்க முடியாத பட்சத்திலே புதைப்பதற்கு அவர்களுக்கு இருக்கிற சட்டமும் எங்களுக்கு இருக்கிற சாதாரண சட்டம் போல சட்டம்தான். அந்த உடலங்களுக்கான அடையாளங்களை அவர்களிடம் உடம்பிலே இருக்கிற சொல்லுவார்கள் அந்த அடையாளம், அந்த மாக்கள் ஏதாவது இருந்தால் அந்த மாக்கள் அவருடைய உடுப்பு எல்லாத்தையும் படம் எடுத்து ஃபைலில் பத்திரப்படுத்துவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், வீட்டில் ஒருவர் திடீரென்று இறந்து விட்டால் நாங்கள் ஒரு மரண விசாரணைக்கு போகணும். அதுக்கு பிறகு ஒரு மரண சான்றிதழ் எடுக்கிறேன் சொன்னால் ஒரு பொறிமுறை இருக்கிறது. அதே பொறிமுறையை பின்பற்ற வேண்டியவர்கள் எந்த ஒரு பொறிமுறையும் இல்லாமல் இன்றைக்கு சாட்சியத்தில் 96 இந்த மனித உரிமை ஆணைக்குழு கேட்கப்படி கிடைக்கல, எங்கள்கிட்ட சாட்சியம் இல்லை, எல்லாம் தாக்குதலில் அணிஞ்சு போட்டு என்று சொல்ற அளவுக்கு இருக்கிற இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை நாங்கள் தொடர்ந்து நம்ப முடியாது. ஆகவே இந்த உடலங்கள் புதைக்கப்பட்டிருந்த பொழுது வேறுமாறாக புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இவர்களை மனிதர்களாகவோ அல்லது தங்களுக்கு எதிரிகளாக கொண்டிருக்கிற ஒரு இனக்குழுமத்தை கொண்டு வந்து இங்கே தாட்டதாகத்தான் இந்த அடையாளங்கள் எங்களுக்கு சொல்லி நிற்கிறது. ஆகவே அது ஒழுங்கான முறையில புதைக்கப்பட்டிருக்கல. இராணுவம் என்று சொன்னால் உலகத்தில் இந்த சட்டங்களுக்கு வரமுறைக்கு அமைவாக போலீசாரும் இராணுவத்தினரும் அவற்றை டிஸ்போஸ் பண்றது, அதாவது புதைப்பதற்காக அந்த சட்டங்களில் சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கிறது. அவை எவற்றையும் அதை கருத்தில் கொள்ளாது இந்த விடயங்கள் நடந்தேறி இருக்கிறது சொன்னால் இது ஸ்ரீலங்கா இந்த பேரினவாத அரசு முற்றுமுழுதாக ஒரு இனப்படுகொலை மண் மீது நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நிரூபிச்சிருக்கு. இதே போல திரையப்பா ஸ்டேடியத்தில் இருக்கு, மண்டதீவில் இருக்கு. நீங்கள் விசுவமடுவுக்கு அங்கால போனீங்கன்னா 2009 ஆண்டுக்கு பிறகான காலத்தில் அனைத்து தேசத்திலேயும் புதைகுழிகள் நிறைந்திருக்கிறது. இதனை அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்களம் அமெரிக்க காங்கிரஸுக்கு அனுப்பி இருக்கிற அந்த சான்று ஆதாரத்தில் ஆவணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி 2009 ஆண்டு மே 18ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் அந்த காங்கிரசுக்கு ராஜாங்க திணைக்களம் சமர்ப்பித்த அந்த அறிக்கையில அந்த சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மே 16ஆம் தேதி அந்த சான்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுகிறார்கள்,
யுத்த சூனிய வலயத்திலே இருந்த பொதுமக்களை பதுங்குகுழிகளுக்குள்ள போக சொல்லி போட்டு பதுங்குகுழிகளுக்குள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் எறிந்து அவர்கள் குற்றியிரும் குலையுருமாக பொழுது இந்த பேக்ஹோல்டு சொல்லுகிற எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போய் அவர்களை குற்றியிரும் குலையுருமாக புதைத்து விட்டார்கள் என்று சொல்லி 16, 17, 18க்கு இதுதான் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அறிக்கை. அதே போல இவ்வாறு பல அறிக்கைகளும் விடயங்களும் இதனை வலியுறுத்தி நிற்கிற பொழுது இந்த இடத்திலே இருந்து இந்த செம்மணிக்கான நீதியாக நாங்கள் கோரி நிற்கிறோம். இனக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணையை இந்த மக்கள் கோரி நிற்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய இந்த நீதித்துறை இந்த கட்டமைப்பு 77 வருடங்களும் ஒரு தோற்ற ஒரு பொறிமுறையாக இருக்கிறபடியால் நாங்கள் சர்வதேசத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், யூரோப்பியன் யூனியன் அம்மையார் வந்து போயிருக்கிறார். இவர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு அந்த வரிச்சலுகை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வரிச்சலுகை வழங்க வேண்டிய தேவைக்கு இந்த விடயங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அதனை பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் இந்த அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகவே மட்டுமே தான் இனப்படும் நீதியை நாங்கள் கோருகிற பொழுது மட்டுமே தான் அனுரகுமார திசாநாயக பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து தமிழ் மக்களுக்கு, தமிழர் தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர்களை பாதுகாக்கிற ஒரு தீர்வு பொறிமுறையை அவர் தர முடியும். இன்றைக்கு விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம், தேசிய தலைவருடைய போராட்டத்தில் ஆயுதத்தில் சாதிச்சுத்தான் அந்த சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பேச்சுவார்த்தை மேடைக்கு வந்தார்கள். அதே போல எங்களுடைய கையிலே இருக்கிற இன்றைக்கு திரும்ப இந்த இன சர்வதேச சட்டம் சொல்லி நிற்கிற விஷயம், இந்த இன்றைக்கு குற்றவியல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குகள் பாரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாரிய நெருக்குவாரத்திலே ஸ்ரீலங்கா அரசு இருக்கிற பொழுது பேரெழுச்சியாக இன்றைக்கு இந்த போராட்டங்களை நாங்கள் தயார்படுத்துவோமா இருந்தால் நிச்சயமாக இந்த இனப்படுகொலான இந்த இனத்தினுடைய பாதுகாப்பை வலியுறுத்துகிற ஒரு தீர்வு திட்டத்துக்களை நாங்கள் போய் முடியும். இன்றைக்கு இந்த புதைந்து போனவர்களுக்கு நீதியை கோர முடியாது. அவர்களுக்கான நீதியையும் இன்றைக்கு நாங்கள் தான் கோரி கொடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டு தான் இந்த மண்ணுக்குள்ளே புதைந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய குரலை அழுத்தம் திருத்தமாக இந்த சர்வதேசத்துக்கு முன்வைத்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். அதற்கு இந்த தரப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இனிவரும் காலங்களிலே ஒரு பாரிய எழுச்சிமிக்க போராட்டமாக இது நிச்சயம் அமையும் என்று கூறி அமைகிறேன். நன்றி. உறவுகளுக்கும் வணக்கம். இந்த செம்மணி இனப்படுகொலை என்பது திட்டமிட்டு ஒரு தமிழர்கள் மீது துணைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை. ஆகவே இந்த மாதம் 14ம் இன்றைய தினம் ஆரம்பித்து 14, 15, 16, 17ஆம் தேதி வரை தாயக செயலணியை சேர்ந்த குழாமினர் நாங்கள் இந்த இடத்திலே இரவு பகலாக நாங்கள் போராட்டத்தை நடக்க திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் அனைவருமே இங்கே ஒன்று திரண்டு வந்து எங்களோடு கைகோர்த்து இரவு பகலாக நாங்கள் இங்கே இந்த இடத்திலே அணையா விளக்கு ஏற்றிய வண்ணமே நாங்கள் இருக்க போகின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு கட்சி பேதம் இனமதம் கடந்து அனைவருமே தமிழ் தேசியத்தை தமிழர்களை நேசித்த அனைத்து மக்களும் இங்கே கலந்து கொண்டு எங்களோடு கைகோர்த்து நீங்களும் எங்களோடு வந்து அந்த இறுதி நாள் வரைக்கும் 14, 15, 16, 17ஆம் தேதி நாங்கள் இந்த இடத்துல இருந்து நகர்ந்து யாழ்ப்பாணம் ஐக்கிய நாடுகள் சபையின் தூதரகத்துக்கு நாங்கள் அறிக்கை கையளிக்க இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு முழு ஆதரவும் தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த இன அழிப்பின் சாட்சியமாக நாங்கள் இருக்கின்றோம். எல்லோரும் எங்களோடு கைகோர்த்து நின்று இதற்கு உதவி புரிய வேண்டும் என்பதை நாங்கள் பொது அமைப்புகளும் அரசியல்வாதிகளிடமும் தமிழ் சார்ந்து நடைபயில்கின்ற அரசியல்வாதிகள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் பெற வேண்டும். இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் அதற்கு நீதி வேண்டும், சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை கோரி நாங்கள் இதுவரை காலமும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தை வடகிழக்கிலே மாபெரும் சக்தியாக அனைவரும் அணிதிரண்டு போராட வேண்டும். அனைத்து மக்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று தாயக செயலணியாகிய நாம் அனைத்து மக்களையும் அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இன்று இந்த செம்மணியில் ஆரம்பமாகி இருக்கிறது. எங்கட 4 நாள் தொடர்ந்து 14, 15, 16, 17 இந்த நாட்களில் 4 நாட்களும் இங்கே நாங்கள் தங்கி இருந்து இரவு பகலாக இந்த போராட்டத்தை நடத்தி உள்ளோம். எனது பேர் வந்து சிவவாதம் இளங்கோதை. நாம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் யாழ் மாவட்டம். இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த செம்மணியில் இவ்வளவு 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் எடுத்திருக்கின்றன. எடுத்தும் எடுக்காததும் போல எடுத்து வைப்பதும் வந்து ஒரு
பாதுகாப்பு இல்லாத இடத்துல வைத்தால் எங்களுக்கு அது உதவாமல் தான் போகும். பாதுகாப்பு உள்ள இடமென்றதே இல்லை இங்கே. அது எங்களுக்கு எப்படி என்ன செய்வது என்று தெரியாது. நாங்கள் இந்த 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 500க்கும் மேற்பட்டவர்கள் யாரு எவையோ இந்த 500க்கும் மேற்பட்ட ஒரு பெற்றோர்களுமே இறந்து கொண்டே வருகின்றார்கள். ஆனால் இதுக்கு ஒரு நீதி இல்லை. நாங்கள் இந்த நீதியை தேடித்தான், நீதியோலம் 2 நீதியை தேடித்தான் நாங்கள் இந்த பந்தலில் 4 நாளை நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கு அனைவரும் வந்து ஒத்துழைப்பு தர வேணும். என்னென்று சொன்னால் அனைத்து மக்களும் சேர்ந்து கலந்து இதை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒத்துழையுங்கள். நான் பெருசு நீ பெருசு என்று சொல்லி நிற்காதீர்கள், பேதம் பேசி நிற்காதீர்கள். நாங்கள் இன்றைக்கு இதில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எதற்காக இருக்கின்றோம்? எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதியை தர வேண்டும். வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அரசாங்கமும் தட்டி கழித்து போகின்றார்கள். அன்றைக்கு இந்த மண்ணில் வந்து இந்த எலும்புக்கூட்டை பார்ப்பதற்காக வந்தவர்கள் கூட நாங்கள் நிற்பது கண்டறியாமலுக்கு தாங்கள் வைத்திருந்த பேனர்களையே தாங்கள் புறங்காட்டி நின்று கொண்டு எங்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு இல்லை அவர்கள் பார்க்க வேண்டும், இந்த 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 பேனரில் உள்ள பிள்ளைகளை எவ்வளவு பேரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் இதில் செய்த போதும் எங்களுக்கு தடை உத்தரவைத்தான் தருகின்றார்கள். நாங்கள் இதில் நிற்கக்கூடாது, நாங்கள் இதில் கலைக்கக்கூடாது, நாங்கள் உண்மையை வெளிப்படுத்தி போடுவோம் என்ற ஒரு போர்வையில் எங்களுக்கு தடை உத்தரவும் கொண்டு வருகின்றார்கள். ஆனபடியினால் இதுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். மக்களே, நீங்கள் எல்லாரும் செய்து ஒரு கையை உயர்த்தினால் நீதி வராது, 2 கையும் தட்டினால் தான் எங்கள் சத்தம் கேட்கும். எங்களுக்கு நீதி வரும். அனைவரும் திரண்டு வாருங்கள். யார் என்று பார்க்காமல் அனைவருமே திரண்டு வந்து இந்த பந்தலில் இருந்து எங்களுக்கு நீதியை வேண்டி தாருங்கள். இந்த மண்ணுக்குள் இருப்பவர்களுக்கு எலும்பு உடல் காகை இல்லாமல் உடலங்களோடு இருக்கின்றார்கள். குழந்தைகள் உள்பட, பெண்கள் உள்பட அனைவரும் 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதியை வேண்டி கொடுங்கள், அவர்களுக்கு நீதியை வேண்டி கொடுங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வைத்திலிங்கன் கிருபாரன், செம்மணி மனித புதகுலியினுடைய வழக்காளி. இன்று இன்றைய போராட்டமானது இலங்கை அரசாங்கமானது உள்ளக விசாரணை பொறிமுறையை நோக்கி இந்த செம்மணி மனித புதகுலியை கொண்டு போய் கொண்டிருக்கின்ற நிலைமையில் சர்வதேச விசாரணையே வேண்டுமென கோரி இந்த போராட்டம் செய்வதை இட்டு அந்த தாயக செயலணிக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் சில தெரியப்படுத்தாத விடயங்களை தெரியப்படுத்த இந்த ஊடகங்களால் நான் விரும்புகிறேன். கடந்த காலங்களில் இந்த செம்மணி தொடர்பாக முக்கியமான 3 வழக்குகள் இங்கே இடம்பெற்றிருந்தன. முதலாவது கிருஷாந்தியினுடைய படுகொலை வழக்கு, 2வது 1999ஆம் ஆண்டு செம்மணி மனித புதகுலி வழக்கு, 3வது இப்போது நடைபெறுகின்ற அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி மனித புதகுலி வழக்கு. இந்த 3 வழக்கிலையும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற தரப்பு அரச தரப்போ அல்லது போலீஸ் திணைக்களமோ அல்லது இராணுவ புலனாய்வுத்துறையினரோ அல்ல. என்னை பொறுத்தவரையில் இந்த இலங்கை அரசாங்கம் சோசலிச ஜனநாயக குடியரசு தான் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இங்கே நடைபெற்ற இந்த படுகொலைக்கு முக்கிய காரணங்களாக இருப்பது 17க்கும் மேற்பட்ட இராணுவ முகாமும் அந்த இராணுவத்தினுடைய பொறுப்பதிகாரிகளும், அதிலும் குறிப்பாக இந்த அரியாலை பகுதியிலே 53வது படையணியினுடைய பிரிவு சார்லி சப்ளி என்ற 2 இராணுவ முகாம்களை அடிப்படையாக கொண்டு 3 இராணுவ அதிகாரி இங்கு இயங்கியிருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தவர் இந்த முப்படையினுடைய இராணுவ தளபதியாக இருந்த கமல் குணரட்ன என்பது வெளியே வராத உண்மை. இங்கே இந்த கிருஷாந்தனுடைய படுகொலையுடன் போலீஸ் திணைக்கள அதிகாரிக்கு தூக்கு வழங்கப்பட்டது. இந்த செம்மணி மனித புதகுலி வழக்கில் ஸ்ரீலங்காவினுடைய 7CLA என்ற இராணுவ இரகசிய புலனாய்வு படையணி லலித் கேவா தலைமையில் இயங்கிய 15 இராணுவ அதிகாரிகள் இந்த பகுதியிலே இந்த படுகொலை நிகழ்த்தியிருந்தார்கள். இதுதான் உண்மை. இந்த படுகொலை அரியாலையில் மட்டும் நடைபெறவில்லை. இங்கே யாழ் குடாநாடு மட்டுமல்ல, தமிழர் பிரதேசம் அனைத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த அரியாலை பகுதியில் இப்பொழுது 3 மனித புதகுலிகள் பேசப்படுகின்றன. என்னை பொறுத்தவரையில் 12க்கும் மேற்பட்ட மனித புதகுலிகள் இருக்கின்றன. அதை மிக முக்கிய சாட்சியான சோபரட்ன ராஜபக்ச 3 இடங்களை கைகாட்டி இருக்கின்றார். அரியாலை பிள்ளையார் கோயிலடி, மணியந்தோட்ட மனித புதகுலி,
இந்த நல்லூர் பாதையால் செல்கின்ற செம்மணி வீதியில் இருக்கின்ற மனித புலி. இதனை விட புங்கங்குளம் பகுதியில் இருந்த லலித் கேவான் தலைமையில் இருந்த அந்த வீதியில் இருக்கின்ற இராணுவ முகாமில் ஒரு கிணற்றிற்குள் பல பேர் சித்திரவதைப்படுத்தப்பட்டு உடல்கள் துண்டாக்கப்பட்டு எரியூட்டப்பட்டதற்கான சாட்சியங்கள் இன்றும் இருக்கின்றார்கள். 12க்கு மேற்பட்ட மனித புதலிகள் இன்னும் இருக்கின்றன. இவற்றை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த அரசு நிச்சயமாக இந்த நீதி விசாரணையை உள்ளக நோக்கியே கொண்டு செல்கின்றன. சில இராணுவ அதிகாரிகளை குற்றஞ்சாட்டி சில இராணுவ அதிகாரிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதனூடாக இந்த வழக்கை முடித்து விடுவார்கள். அல்லது 99ஆம் ஆண்டு இங்கே 2 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மிக முக்கியமாக 15 உடல்களில் சதீஷ் பாபு என்ற 2 இளைஞர்கள் உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த வழக்கு இன்றும் 26 வருடங்களாக கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கின்றது. அதற்கான நீதி வழங்கவில்லை. சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக இருக்கின்றன. அவ்வாறே இந்த வழக்கும் செல்லும். எனவே நாங்கள் சர்வதேசத்திடம் கோரி நிற்பது ஒரே ஒரு விடயம். இந்த நீதி பொறிமுறைக்கு நீங்கள் ஒரு பொதுவான வெளிப்படைத்தன்மையான ஒரு நீதி விசாரணையை அரசாங்கம் ஒத்துழைக்குமாக இருந்தால் அல்லது அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்றால் தமிழ் மக்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று சர்வதேசம் இந்த விசாரணைக்கு முற்படுமாக இருந்தால் அனைத்து சாட்சியங்களையும் பாதிக்கப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளாகி தப்பி நிற்கின்ற கண்கண்ட சாட்சியங்கள் இந்த மனித புதவியல் அரியாலை மட்டுமல்ல மண்டதீவில் இன்று நீதிமன்றம் கட்டளையிட்டு அடையாளப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனை விட ஊரேழு பலசேன தலைமையகம் பெலாலி இதனை விட பல இடங்களில் இந்த சுபாஷ் ஹோட்டல் நகரில் இருக்கின்ற பகுதியிலும் இருக்கின்றன. எனவே அனைத்து இடங்களையும் நாங்கள் வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றோம். ஒரு வெளிப்படையான ஒரு விசாரணை வருமாக இருந்தால் சர்வதேச நீதி பொறிமுறை வருமாக இருந்தால் அதனை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம்.